ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஒரு டிப்ஸு சொன்னேன் இல்லைங்களா, நாளே வந்துட்டு கீரை அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு போசியில் அலசி போட்டு கமுத்து வச்சா மறுநாள் காலையில் மதியானம் சாயந்தரம் வரலையும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு நேற்று சாயங்காலம் புளிச்சக்கீரை காம்பு எடுத்துட்டு போசியில் போட்டு தண்ணி ஊற்றி அலசி இன்னொரு போசியில் தூக்கி போட்டு ஒரு மேலே ஒரு தட்டு ஒன்று போட்டு கமுத்து மூடிட்டேன். அது இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இது வந்து சாப்பாடு வடிக்கிற போசி. இப்போ சாப்பாடு வடிக்கிறது வேணும், அதால் தான் எடுத்தது. நான் கீரை கடை போகிறது என்னமோ மதியானமாக தான் கடை போகிறேன். இப்போ வந்து என்ன சாம்பார், அவரைக்காய் சாம்பார் வச்சிடலாம், கொத்தவரங்காய் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். இந்த கீரை நான் வேறு போசியில் மாற்றினேன் பார்த்தீங்களா. நேற்று அரை போசி போட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா. நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த டிப்ஸ் என்னன்றது தெரியும், சரிங்களா. பாருங்கள் எவ்வளோ மலர்ந்து இருக்குதுன்னு. நேற்று எப்படி வாடி போய் காட்டியிருந்தேன். நேற்று சாயங்காலம் அப்லோட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள் அப்படியே பூ மாதிரி எப்படி மலர்ந்துருக்குன்னு. அதேமாரி புதினாவும் நேற்று ஒரு கட்டு வாங்கியிருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி சந்தை. நாங்கள் வந்து சந்தைக்கு போகல, புள்ள வீட்டில் இருக்கேன் நான். ஆத்தூர் பக்கம். வியாழக்கிழமை அன்றைக்கி சந்தைக்கு போகல. காட்டுக்குள்ளே இருக்காங்க புள்ள வீடு. காட்டுக்குள்ளே இருக்கிறதால ரொம்ப தூரம் நடந்து போகணும், இல்லை மருமகன் கூட வண்டியில் போகணும் அப்படிங்கிறதால போகல. நம்ம வண்டி இங்கே வந்து இருக்கிற இடத்துக்கே வண்டி வந்துச்சு, காய்கறி வண்டி வந்துச்சு. அந்த வண்டியில் வந்து புதினா வாங்கினேன். புளிச்சக்கீரை வந்து புள்ளியோட மாமியாரோட தாய் மாமா வீடு கொடுத்தது. இது வந்து காசு போட்டு வாங்கினது தான் புதினா. பாருங்கள் புதினாவும் நேற்று கத்தியோட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த காம்போடு வந்து தண்ணிக்குள்ளே வச்சா நல்லாயிருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதையும் பாருங்கள். இதையும் வந்துட்டு காம்பாஞ்சிட்டு சட்னி செய்யலான்ட்டு தண்ணியிலே அலசி ஒரு போசிக்குள்ளே போட்டு இந்த தட்டம் போட்டு மூடிட்டேன். வெளியில் வா, உள்ளுக்குள்ளே இருட்டாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நேற்று வாடி போன கீரை வந்து அரை போசி தான் இருந்தது, நல்லா மலர்ந்து இருக்கும். அப்போ பாருங்கள் நிறைய இருக்குது. இந்த போசிக்கே நல்லா பாருங்கள். அவ்வளோதான்ப்பா. இது வந்து புதினா வாடாமல் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம சாயந்தரமாக எடுத்தாலுமோ அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்தமாரி கமுத்து வச்சு வந்து 2 நாளைக்கு வைக்க முடியாது. நீங்கள் வந்து காம்போட தண்ணிக்குள்ளே வச்சிங்கன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கும், சரிங்களா. நான் அப்படி தான் வச்சுப்பேன். கருவேப்பிலை, மல்லி, புதினாலாம் அப்படி தான் வச்சுப்பேன். ஃப்ரிட்ஜ் இல்லை நம்மக்கிட்ட. நம்ம வந்து அப்படி தான் வச்சு சட்னி செய்யன்றதால நைட்டே அலசிட்டு சாயங்காலமாக அலசிட்டு போசியில் போட்டு கமுத்து மூடிட்டேன். ஓகேப்பா, இவ்வளோதான். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுங்க. ஃப்ரிட்ஜில் தயவு செஞ்சு கீரையை வைக்காதீங்க. கிராம சைட்லாம் பார்த்திங்கன்னா விவசாயிங்க ஃப்ரிட்ஜிலலாம் கீரையை வைக்க மாட்டாங்க. ஓகேப்பா, பாய்.